அண்ணா இப்போ ஹிந்தி சேனல்ல ஒரு நோட்டீஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. செப்டம்பர் லாஸ்ட்ல பிஇடி டிவி மெடிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. எப்படி அது உண்மையா என்னன்னு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. அண்ட் அந்த வைரல் ஆகிட்டு இருக்க நோட்டீஸ் இதுதான். நானும் 2-3 வீடியோலாம் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன். இந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா நானுமே பார்த்தேன், நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அது சரியா புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஓகேவா, நம்ம வடக்கு நண்பருக்குமே அது என்னன்ட்டு அவரும் எக்ஸாக்டா கிரெடிபிலிட்டி 100% அப்படின்ட்டு எதுவுமே சொல்லல. ஓகேவா, அவர் அதுல என்ன சொல்றாருன்னா 23ஆம் தேதி இந்த நோட்டீஸ்ல வந்து உண்மையான நோட்டீஸா தான் இருக்கும். அதுல விரல் தெரியுது, போட்டோ எடுத்ததுல விரல் தெரியுது. சோ இது வந்து உண்மையான நோட்டீஸா இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த நோட்டீஸ் வந்து 29, அதாவது இன்னைக்கு டேட்ல ரிலீஸ் ஆயிருக்குது. 29/8க்கு ரிலீஸ் ஆயிருக்குது. இதோட என்ன பர்பஸ்னா, செப்டம்பர் 23ல உங்களுக்கு பிஇடி பிசிக்கல் எக்ஸ்டென்சி டெஸ்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத அவர் அந்த இதுல சொல்லியிருக்காரு. அண்ட் இதுவும் சொல்லியிருக்காரு என்னன்னா, எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது இது வரைக்கும். எப்போ வரைக்கும் ஹால் டிக்கெட் வரலையோ அப்போ வரைக்கும் நம்ப முடியாது இந்த நோட்டீஸ் எல்லாம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து அவரு புட் அப் பண்ணி. அண்ட் எதனால இந்த டிலே இருக்குன்னா, ஆர்எஃப்ஐடி, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். நம்ம கையில ஒரு டேக் கொடுத்துருவாங்க. அண்ட் அப்ஜெக்ட் அண்ட் அப்சர்வர் மாதிரி ஒரு 2 சிஸ்டம் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி மூலயமா அது வந்து நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிட்டு என்னங்கிறத அது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு லாஸ்டா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் ஆர்எஃப்ஐடி. இது நான் முன்னாடி நம்ம வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஆர்எஃப்ஐடி வந்து பிசிக்கல் டெஸ்ட்ல யூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்குமே இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஆர்எஃப்ஐடி டேக் கொடுப்பாங்க. அது மூலயமா உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து அதுல ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர்ல நீங்க ஃபீட் பண்ணி எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்காக இவ்வளவு டிலே ஆகுதுன்றாங்க. அண்ட் இது வரைக்கும் 30% தான் டிலே ஆயிருக்குங்கிறத மாதிரி அந்த வீடியோல 30% தான் இது வரைக்கும் ரெடி ஆயிருக்குது. மிச்சம் இருக்கிற 70% ரெடி ஆகலங்கிற மாதிரி அந்த வீடியோல அவர் சொல்றாப்ல நம்ம வடக்கு நண்பர். ஓகேவா, சோ இது வரைக்கும் என்ன, ஏன் இது வரைக்கும் நான் என்ன சொன்னதுன்னா, 30% ரெடி ஆனதுனால எப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ பிசிக்கல் நடக்க சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இது வரைக்கும் எப்படி நடந்ததோ மேனுவலா அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ எப்போ வரைக்கும் ஹால் டிக்கெட் நம்ம கையில வருதோ, எப்போ பிசிக்கல் ஹால் டிக்கெட் அபிஷியலா வெப்சைட்ல ரிலீஸ் பண்றாங்களோ அப்போ வரைக்கும் நம்ம நம்ப வேண்டாம். அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, எப்போ நமக்கு டேட் தெரியுதோ அப்போ நம்மளோட கேண்டிடேட்ஸ் எல்லாருமே மார்னிங் அண்ட் ஈவினிங்கும் ஓட ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு எந்தூசியாசம் வரும், ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்ல. நீங்க நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்கு நான் சொல்றேன், நீங்க எப்படி கண்டினியூ ஓடுறீங்களோ அதே ஓடி அதிலே பிராக்டிஸ்ல இருங்க. ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா நான் நிறைய கமெண்ட்ஸ்ல பாக்குறேன், இதுவே இப்பவே நிறைய இன்ஜுரிஸ் ஆகுது, இன்னும் அதிக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணா ப்ரான் டு மோர் இன்ஜுரிஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தாப்ல. ஓகேவா, எந்த இன்ஜுரி ஆகாது. நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றீங்களோ அதை கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்றேங்க. நம்ம வடக்குல பண்ற மாதிரி எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் 2 டைம் ஓடுவேன், மார்னிங் 5 கிலோமீட்டர் ஓடுவேன், ஈவினிங் 5 கிலோமீட்டர் ஓடுவேங்கிற மாதிரி வேண்டாம். ஓகேவா, நீங்க இப்ப என்ன பிராக்டிஸ் இருக்கோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா, எக்ஸாம் டேட்டு பிசிக்கலுக்கு 23ங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ யாருக்குமே அந்த வீடியோலாம் 2-3 வீடியோ பார்த்ததுல யாருமே கன்ஃபார்மா இது 100% ட்ரூன்னு சொல்லல. அண்ட் யாராலையும் சொல்லவும் முடியாது. ஏன்னா உள்ள என்ன ப்ரொசீஜர் நடக்குது, எப்ப எந்த மாதிரி மாறலாம்னு யாருமே தெரியாது. ஸோ இதுதான் அந்த நோட்டிபிகேஷனோட அந்த ஆஃபீஸ் ஆர்டர், அந்த நோட்டீஸோட எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு மேபி ஷார்ட்டா சொல்லணும்னு நினைச்சா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இதுதான். 23க்கு எந்த கன்ஃபர்மேஷன் கிடையாது, உங்களுக்கு வரும்னு 100% கிடையாது. ஓகேவா, நீங்க எப்போ வரைக்கும் அஃபிஷியலா வரலையோ அது வரைக்கும் நீங்க நம்ப வேண்டாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஓகே நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம் 23 வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ரெண்டுமே உங்க மைண்ட்ல இருக்கட்டும். அண்ட் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எதுவும் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. until then, bye.